அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபெயிலே இல்லாமல் டோனட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து 120 ml வந்து பால் எடுத்துக்கலாம். பால் வந்து வெதுவெதுப்பான பாலாக இருக்கணும். அது கூட வந்து 50 கிராம் வந்து சுகர் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 7 கிராம் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்து அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா அது ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். 280 கிராம் ஃப்ளாரில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆக்டிவான ஈஸ்ட் மிக்சரையும் போட்டு நல்லா வந்து டோ மேக் பண்ணி வச்சுக்கிடலாம். சால்ட் வந்து டைரெக்டாக வந்து ஈஸ்ட்டோட மிக்ஸ் ஆகக்கூடாது. அதனால் ஃப்ளாரோட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஈஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும். இது கூடவே ஒரு முட்டையும் சேர்த்து வந்து நம்ம டோ ரெடி பண்ணிக்கிடலாம். இந்த டோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பீட்டர் தான் வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து கையாலேயே நல்லா வந்து டோ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிடலாம். நீங்கள் என்ன தான் பீட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணாலும் அதை கையால் வந்து எடுத்து ஒரு தடவை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ ரெடியான டோ கூட 40 கிராம் பட்டர் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா டோ வந்து ஓவராக வந்து பிசைய தேவையில்ல. லைட்டாக அந்த பட்டர் வந்து மிக்ஸ் ஆனால் போதும். பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு விண்டோ கன்சிஸ்டன்சியில் வந்து தெரியும். இப்போ பவுலில் வந்து ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க டோ வச்சுட்டு அது மேலேயும் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணி இதை வந்து நம்ம வந்து ப்ரூஃபிங்க்கு விட போகிறோம். 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் எடுக்கும் ப்ரூஃபிங்க்கு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டோ வந்து டபுள் த சைஸ் ஆகிருக்கும். அந்தளவு வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணி எடுத்துக்கிறணும். இதை வந்து நான் 55 கிராம் வரைக்கும் 50லேருந்து 55 கிராம் வரைக்கும் பால் மாதிரி வந்து எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பால்ஸையும் நான் வீடியோவில் பண்ணுறேன் இல்லையா, மேல் சைடு வந்து ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே வந்து அந்த ஹோல்ஸ்லாம் தெரிஞ்சுன்னா அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கணும். பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவு வந்து டோ வந்து ஃபுல்லாக வந்து ஒரே ஈவனாக வந்திருக்கு ஹோல் இல்லாமல்னு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க டோவில் நாசில் யூஸ் பண்ணி சென்டரில் மட்டும் ஒரு ஹோல் மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். அதே மாதிரி நாசில் வந்து டோலேருந்து வெளியே எடுக்கும்போது ஓவர் ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும் வெளியே. இதே மாதிரியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க டோ எல்லாத்தையுமே வந்து நாசில் யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டரில் ஹோல் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லா டோனட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து அட்லீஸ்ட் வந்து 30 to 40 மினிட்ஸ் வரைக்குமே ப்ரூஃபிங் விடணும். இது நம்ம செகண்ட் ப்ரூஃபிங்னு சொல்லுவோம். பார்த்திங்கனாலே தெரியும் அதோட சைஸும் வந்து டபுள் த சைஸாக வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க டோனட்ஸை வந்து லோ ஃப்ளேமில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது தான் இந்த சைட் 2 மினிட்ஸ் அந்த சைட் 2 மினிட்ஸ் வச்சு ஃப்ரை பண்ணும்போது தான் உள்ளேயும் ஈவனாக குக்காக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வெளியில் வந்து டக்குனா ப்ரௌனிஷ் கலர்லையும் உள்ளே வந்து குக் ஆகாத மாதிரியும் இருக்கும். மில்க் சாக்லேட் கனாஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து டிப் பண்ணி நம்ம டோனட்ஸை வந்து டெக்கரேஷன் பண்ணிடலாம். இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா மில்க் காம்பவுண்ட் வந்து 2 பங்குனா க்ரீம் வந்து 1 பங்கு 2:1 ரேஷியோ யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேங்க்யூ.